டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். கஸ்டோடியல் டெத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் என்று முழுமையாக நம்புகிறேன். இது காவல்துறையில இருக்கும் அத்தனை பேரும் இதை உணர வேண்டும். அவர்களுடைய கொலோனியல் மனப்பான்மையை விட்டுவிட்டு காவல்துறை ஒரு மக்களுக்கு நண்பனாக ஒரு அரணாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு கொடூரமான மனப்பான்மையை அவர்கள் விட்டுவிட வேண்டும். இது காலங்காலமாக கொலோனிய காலத்திலிருந்து இதே மனப்பான்மையில் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு அவர்களுக்கு ஒரு நல்ல பாடமாக இருந்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என்று முழுமையாக நினைக்கிறேன். சார் 1 மணி நேரமா குறைக்கப்பட்டதுக்கு சென்னை கமிஷனர் தான் காரணம். அவரை சேஞ்ச் பண்ணணும் புரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு ஒரு எலெக்ஷன் டைம்ல டிசிஷன் எடுக்கிறது எலெக்ஷன் கமிஷன். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அது மேல கண்ட்ரோலே கிடையாது. அதை டிசிஷன் எடுக்கிறது எலெக்ஷன் கமிஷன். அவங்களுக்கு ஏதாவது குறை நிறைய இருந்தா எலெக்ஷன் கமிஷனை தான் போய் நாடணும். அது புரிஞ்சுக்கணும். எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் கிடையாது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் எலெக்ஷன் கமிஷனுக்கு போயிடுது. அதனால எலெக்ஷன் கமிஷன் தான் தீர்மானிக்கிறாங்க யார் எப்ப பிரச்சாரம் பண்ணலாம், யாருக்கு பர்மிஷன் கொடுக்கலாம், என்ன பண்றது, ஒரு அதிகமான வண்டியில வந்தா கேஸ் போடலாமா இல்லையா எல்லாம் நிர்ணயம் பண்றது எலெக்ஷன் கமிஷன் தான். அதாவது அவங்களுக்கு வருத்தம் இருந்தா எலெக்ஷன் கமிஷன் தான் போகும். இன்னும் செயல்பட ஆரம்பிக்கலையா? வேட்புமனு தானே வாங்கியிருக்கிறாங்க. இனிமேதான் போதான் தெரியும் என்ன பண்ணுவாங்கன்னு. கடந்த ட்ராக் ரெக்கார்ட் ஒன்னும் அவங்களுக்கு ஒன்னும் ஒரு பிரமாதமான சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. ஆனா தமிழ்நாட்டுல ஒழுங்கா பிஹேவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். FCRA சட்டத்தை எப்படி PMLA ஒரு வெப்பனைஸ் பண்ணாங்களோ அதே போல FCRA சட்டத்தையும் வெப்பனைஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு யூனிவர்சிட்டியா இருந்தாலும் சரி, ஒரு திங்க் டேங்கா இருந்தாலும் சரி, அப்புறம் எந்த ஒரு நிறுவனமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு அமைப்பா இருந்தாலும் சரி, இல்ல சர்வதேச அமைப்புகளா இருந்தாலும் சரி, வெளிநாட்டுல இருந்து நிதி வந்துச்சுன்னா அதை முடக்க வேண்டும். இந்த அரசாங்கத்திற்கு எதிரான கருத்துக்களை யார் சொன்னாலும் அவர்களை ஒரு முடக்கி அவர்களுடைய செயல்பாட்டை, அவர்களுடைய குரலை நெரிக்க வேண்டும் என்பதற்காக இந்த திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த சட்டம் வரல, நீங்க பார்லிமெண்ட்ல அவங்க டேபிள் பண்ணல. அடுத்த தடவை பண்ணும் போது எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் கண்டிப்பா தெரிவிக்கிறோம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.